உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. காவேரி இங்கே சென்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சாரதா பார்க்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. என்னம்மா, நான் வெளியூர் போனால் திட்டுவேன், இப்போ ஒன்றுமே சொல்லலை, என்ன ஆச்சரியமாக இருக்குது? என்னடி நீ பண்ண சொல்கிற? போகணும்னு சொன்னாலும் திட்டுற, போகலை வேணான்னு சொன்னாலும் திட்டுற, உனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் திட்டுற. இல்லைம்மா, நீ எப்பவும் போல் இருந்தீன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மலை வெட்டியோட எலி போகுதே, அதான் கேட்டேன். நீ ரொம்ப நீட்டி முழங்காத, எல்லாம் எனக்கு உள்குத்தம் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சாரதா போகிறாங்க. அழகா பார்த்தா பட்டுப்பொடி எடுத்து அதை கொடுக்குது. ஏம்மா அப்படிங்கல, போட்டு பொடி. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நீ வச்சுக்கடி, இது வரையில் போட்டுக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் வேணாம், நான் உடனே திரும்பிடுவேன், எதுக்கு 2 ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புதுங்க. இந்தாடி பூ வச்சுக்கடி தலை நிறையா அப்படி இப்படின்னு சொல்ல. என்னம்மா, என்னமோ புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிற, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? எனக்கு என்னமோ இங்கே வந்ததுலேருந்து உனக்கு மூடே சரியில்லைம்மா, ஏதோ புது மாப்பிள்ளையை பார்த்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம அப்பா இங்கே உயிரோடு இருந்து நீ அவரை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படி சொல்ல. வாய கழுவுடி அப்படிங்கிறாங்க. அடுத்து காவேரி கிட்ட மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. வெளியில் வராங்க. வந்து தம்பி அவள் ரெடி ஆகிட்டா, நீங்கள் அப்படிங்கல. நானும் ரெடி ஆகிட்டேன் அத்தை. அவளை கூட்டிகிட்டு போக சம்மதிப்பாளா? அவள் வரமாட்டாளேப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம், ஒருவேளை நான் வேணா அங்கே ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா? இல்லையே தம்பி, 2 பேரும் ஒன்றா போனால் நல்லது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அப்புறம் அவள் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வராமல் போயிட்டான்னா போச்சு, அதுவும் ஒரு பிரச்சனையாயிரும். உங்கள் மகளை பற்றி இல்லை என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. அப்புறம் அங்கே போய்த்தானே நம்மளோட நினைவுகள்லாம் வரணும், அதனால் அவள் அங்கே வந்தால் போதும், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஆனால் அவள் முன்னாடி போனால் நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போவேன், கவலைப்படாதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய நல்ல மாப்பிள்ளை கிடச்சி என் பொண்ணுக்கு வாழை கொடுத்து, ஏன் அத்தை அத்தை என்ன வாழை கொடுத்து வைக்கல, மாமரம் கொடுத்து வைக்கலைங்கிற மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன, என் பொண்டாட்டி கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நினைவாலே வாழ்கிறேன் அத்தை, ஒன்றா ஒட்டிக்கிட்டு வாழ்கிறதே வாழ்க்கை இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. அடுத்து காவேரி கூட்டி கொண்டாந்து வண்டியில் ஏற்றி விட்றாங்க. எந்த வண்டியில் போகிறாங்கிற முதற்கொண்டு தலைவர் கார்லேயே உட்காந்து பார்த்துட்ருக்காருங்க. டடா, இப்படி ஒரு மனுஷனை பார்க்க கொடுத்து தாங்க வச்சுருக்கணும். அப்படி தாங்க பார்த்தா வண்டி பின்னாடியே போகிறாருங்க. கரெக்டாக போய் இறங்கிடுது. இறங்கினதுக்கப்புறம் அந்த அட்ரஸை வச்சு போகிறாங்க இல்லையா, ஒரு கார் டாக்ஸி பிடிச்சி போகிறாங்க. அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாருங்க. அங்கே போய் இறங்கின கையோட பார்த்தீங்கன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வாங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிடுறாங்க. உங்களோட அப்பள பிஸ்னஸில் அன்னைக்கு உங்களோட அப்பள தாங்க எங்களோட அந்த ஃபங்க்ஷனே சூப்பராக நிறைஞ்சிருந்துச்சுங்க. இன்னைய வரைக்கும் அந்த அப்பளத்தை ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, எனக்கு தெரியாதே, எங்கள் அம்மா போட்டிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் தெரியலை, நான் வந்து சுயநினைவு இப்போ எனக்கு அன்றைக்கி நடந்ததெல்லாம் தெரியலை அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, இங்கே பாருங்களேன், ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்குறோம், வளகா ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்களா. அடுத்து பார்த்தா இவர் வந்துடுறாரு. டேய் விஜய் வந்துட்டியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் மாப்பிள்ள இங்கே பாரு அப்படிங்கல கரெக்டாக இங்கே நின்றுட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி இப்போ தானே உள்ளுக்க போயிருக்கா, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே சந்தோஷமாக வர வைக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல மொய் எழுதுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அதாவது மொய்யில் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க இடத்துல நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணி தெளிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு எப்படா தெளிப்ப, அவள் தான் உள்ளார வந்துட்டாளே, டே எப்படியாவது வெளியில் அதோ அங்கே இருந்து பேச்சு கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போச்சோல்ல உன் ஆளை அப்படிங்கல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல, காவேரி நீ வாங்க கொஞ்சம் அந்த கடையில் இருந்து ஒரு போய் ஜாமான் வாங்கும் அப்படி ஏதோ ஒன்று, ஒரு லிஃப்ட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளில போயிடறாங்களா. போயிட்டு அங்கேயும் திரும்பி வர மாதிரி வராங்க. இவர் பார்த்தா விஜய் இருந்துட்டு வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தெளிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய். அவங்க ஃப்ரெண்டும் பன்னீர் தெளிக்கிறாங்க. எல்லாரும் வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க காவேரி அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே வராங்க. நல்லா இருக்குல்ல பாப்பா, சூப்பராக இருக்கா, காஞ்சிபுரம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இப்படி வர்றாங்க. கரெக்டாக விஜயை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண் அப்படி துடைக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் நின்று அப்படி பார்த்துட்டு, இது விஜயா, இது வந்து அங்கேயில் இருந்தார், காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே எப்படி, இல்லை இது வேற ஆளா, ஒருத்தர் மாதிரி 7 பேருமாங்களே அப்படின்னு கிட்டக்க வராங்களா. அப்படி பார்க்குறாங்க. பன்னீரை தெளிக்கிறாரு. வணக்கம், வெல்கம் டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, குரல் கூட அவர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லல. என்ன மிஸ் என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் பேர் விஜயா அப்படி? ஆமாம் விஜய் தான். என்ன மிஸ் என்ன தெரிலையா? தெரியுது, நீங்கள் அங்கே இங்கே எப்படி? மிஸ் நானும் அதே கேள்வி கேட்கலாம்ல, நீங்கள் அங்கே இங்கே எப்படி கேட்கலாமே அப்படிங்கல. ஆமாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க. என்ன காவேரி சிஸ்டர், உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு தெரியலையா, உங்கள் வீட்டுக்காரரை போய் யார் நீங்கன்னு கேட்குறீங்க? என்னது என் வீட்டுக்காரரா, என்ன சொல்கிறீங்க?
கிழிஞ்சிச்சு போங்க. என்னங்க நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே அப்பளம் கட்டுக்கட்டாக கொண்டாந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு இறக்குனீங்க. அந்த வளகாப்புக்கு அப்பளம் மட்டும் போட்டது இல்லாமல் ஃபங்க்ஷனே அப்படி சிறப்பாக நடத்துனீங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கேட்டீங்க. உங்களை 2 பேரையும் அப்படி எல்லாரும் பாராட்டினாங்க. அப்பளம் மாதிரியே இந்த ஜோடியும் அழகாக இருக்குன்னு சொல்லி, அதுவும் நதி அப்பளம், அதில் இவர் ஃபோட்டோ தானே போட்டேன். நீங்கள் தான் என் புருஷன் போட்டாவை நான் தான் எடுத்தேன், நான் தான் பண்ணேன் அப்படிலாம் சொன்னீங்க. என்ன மேடம் என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், ஆமாம் நீங்கள் அப்போ கர்ப்பமாக இருந்தீங்க, குழந்தை பிறந்துருச்சா என்ன பிள்ளை அப்படின்னு கேட்க, அப்படியே விஜய் பார்க்குறாரு. காவேரி பார்க்குது. என்ன இவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே தூக்கி வாரி போடுது. விஜய் சொல்லுங்கள் விஜய், நம்ம 2 பேரும் இங்கே வந்திருக்கோமா, நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறோமா, அதுதான் எனக்கு தோணுதா அப்படிங்கல. என்ன நீங்கள் 2 பேரும் யாரோ மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிப்பா, உங்களை மாதிரி உலகத்திலே இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்ததே இல்லையே அப்படி சொல்ல, காவேரிக்கு அப்படியே தலை சுற்றுது. ஐயோ பார்த்து காவேரி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு விஜய். அப்படியே சாஞ்ச வாக்கில் கூட்டி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ரூமில். ஆனால் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. இருந்தாலும் அவங்கவுங்கள கவனிக்க வைக்கிறாங்க. ஆள் நிறையா வச்சுருக்கிறதுனால அடுத்து உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா இல்லை எனக்கு என்னமோ தலை சுற்றுது அப்படிங்கல. என்னம்மா நாங்கள் ஏமா பொய் சொல்ல போகிறோம், நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க, பொய் சொல்லலையே, என்ன விஜய் சொல்லுங்கள் அப்படிங்கல. விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்கள் நில்லுங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, விஜயோட ஃப்ரெண்டு போயிட்டு ஆல்பத்தை எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கள் எங்கள் வளகாப்புக்கு நீங்கள் எப்படி பாருங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. பந்தியில் அப்பளத்தை வைக்கிறது. இது எங்கள் அப்பளம், இது என் வீட்டுக்காரர், இவர் தான் விஜய். அவர் படத்துலேயே நடிக்க கூப்பிட்டாங்க, ஆனால் அவர் தான் என்னை தவிர யார்ட்டையும் நான் தொடமாட்டேன்னு இங்கே இருக்காரு அப்படின்னு வீடியோவில் பேசுகிறாங்க. வீடியோவும் எடுத்துருக்குறாங்க. அழகாக 2 இடிச்சுக்கிறதும் சைட் அடிக்கிறதும் ஊட்டி விடுறது என்ன அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்கையில வயிறும் பெருத்து இருக்கு. ஆமாம் இது நான் தான், ஆமாம்மா நீங்கள் தான், நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடா அப்படிங்கல. அப்போ நாங்கள் இன்வைட் பண்ணல, அப்போ நாங்கள் விஜயை பார்க்கலம்மா, நாங்கள் ஐயோ ஆமாம்ல நாங்கள் அங்கேயே பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. காவேரி இப்படி ஒரு மாதிரி ஆகுது. விஜய் அப்போ நீங்கள் என் ஹஸ்பண்டா? ஆமாங்க, அப்போவும் உங்கள் ஹஸ்பண்டு தான், இப்போவும் உங்கள் ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிறாங்க. விஜய் பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் பதில் சொல்கிறாங்க. விஜய் பேசுங்க, நீங்கள் என் புருஷனா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க, ஆமாடி நீ என் பொண்டாட்டி தான், நான் உன் புருஷனா அப்படின்னு கத்துறாரு. ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல அப்படியே அழுகிறாரு. காவேரி நான் என்ன சொல்கிறது காவேரி அப்படின்னு கையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே தேம்பி அழுகிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆப்ரேஷன் உனக்கும் எனக்கும் அவர் சிகிச்சை பண்ண போனாங்க, அந்த சமயம் என் கையை பிடிச்சிட்டு எந்த நிலையில் என்னை விட்டுறாதீங்க விஜய்னு சொல்லிட்டு போனேன், அதோடு நீ போயிட்ட தெரியுமா, நான் உயிர் பெற்று வந்து உன்னை தாண்டி கேட்டேன், நீ இந்த உலகத்தை விட்டே போயிட்டேன், என் பாட்டியும் தாத்தாவும் சொல்லி நம்மளை பிரிச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஓன்னு அழுகிறாரு. அவருக்கு உண்மையிலே அழுக வந்துடுதுங்க. அப்படியே காவேரி அழுகுறாங்க. அப்போது 5 வருஷமாக நம்ம பிரிஞ்சு தான் இருந்தோமா, ஆமாம் இப்போ பார்த்ததான் உன்னை நான் பார்த்தேன் பாரு, ஆட்டோவில் நீ இறங்கின பாரு, என் உலகமே என் காலடிக்கு வந்துருச்சு தெரியுமா காவேரி, ஓடி வந்து கட்டி பிடிக்க ஆசைப்பட்டேன், முடியலையே காவேரி, உனக்கு எல்லா நினைவும் போச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும், எல்லாத்தையும் சொன்னால் உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வருங்கிறதையும் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன் காவேரி அப்படிங்கிறாங்க. அதுக்காண்டி ஏங்க என்கிட்ட மறைக்கணும், எனக்கு என்னங்க கேடு, நான் நல்லா தானே இருக்கேன், எப்படிங்க நீங்கள் என்கிட்ட அதனால தான் என்னை ஓயாமல் பார்த்தீங்களா, என்னை அவ்வளோ ரசிச்சிங்களா? ஆமாம் காவேரி நான் அப்படி தப்பானவனாக இருந்தால் நான் அப்படிலாம் இல்லை காவேரி, உன்னை தவிர நான் எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன், அது என்னோட பழைய காவேரிக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படியே தலை சுற்றுது, கிருங்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறாங்க. காவேரி இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே தண்ணியை தெளிக்கிறாங்க, கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்ச கையோட காவேரி என்ன தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியுது விஜய், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியலை. அது சரி நம்ம பாப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆமாம்ல விஜய் உங்கள் குழந்தை, என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கா, அப்போது அம்மா ஏன் பிள்ளையா அப்படின்னு கதறாங்க, துடிக்கிறாங்க. ஆமாம் காவேரி அந்த குழந்தை நம்ம குழந்தை தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம குழந்தைய நான் ஒதுக்கி வச்சுட்டேனே அப்படின்னு அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை நம்ம ஒன்று சேருவோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு, உனக்கு நினைவு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தி வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே காதை குத்தி முடிச்சுட்டு பந்தி வைக்கிறாங்க. அப்பளம் இப்பளம் எல்லாத்தையும் வரிசையை எடுத்து வைக்கிறது என்ன, அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் உரசிக்கிறது என்ன அப்படியே பார்க்குறாங்க. நீ அங்கேருந்து வா நான் இங்கேருந்து வர்றேன், ஏங்க அப்படி தான் நம்ம சைட் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லுக்கு விடுறதும் சைட் அடிக்கிறதும் பண்ணுறாங்க. நோ லவ் பழைய லவ் வரல, ஆனால் புது லெவல் பீறிக்கிட்டு கண்ணா பின்னான்னு வந்துருச்சுங்க நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் மேலே. அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ஒதுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், என் மனசு முழுக்க நீங்கள் தாங்க இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது, என் கனவுல நீங்கள் தான் வர்றீங்க, ஐ லவ் யூ விஜய் அப்படி சொல்லி கட்டிக்கிறாங்க. யார் இருந்தால் என்ன எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.